வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். நீங்க என்ன படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, கிஷோர் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி அண்ட் அரவிந்த் சாமி அண்ட் அதிதி இவங்க நடிச்ச படம் தான் காந்தி டாக்ஸ். சோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காந்தி டாக்ஸ் இந்த படத்தோட கதைகள் என்ன, விஜய் சேதுபதி மும்பையில ஒரு சிட்டில வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து வேலை இல்லாத சுச்சுவேஷனால நிறைய வேலைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரினால அதைத்தான் இவர் பாத்துக்கிறாரு. ஸோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாம விஜய் சேதுபதி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ ஒரு நாள் இன்டர்வியூ போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிடுறாங்க. ஸோ இது தெரிஞ்சு விஜய் சேதுபதி ரொம்ப ஹேட் ஆகி ஃபீல் பண்றாரு. அண்ட் அதே பக்கத்துல அவர் கூட வந்து ஒருத்தனம் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வழியில பணத்தை சம்பாதிக்கிறான், இவருக்கு வந்து நல்ல வழியில பணம் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப போராடுறாரு. ஸோ இதனால வந்து இவருக்கு மணி நீட் வந்து ரொம்ப தேவைப்படுது. அண்ட் இதே மாதிரி அரவிந்த் சாமி வந்து பாத்தீங்கன்னா தம்மாவோட சொத்து அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பயன்படுத்தி ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல பெரிய லாஸ் ஆயிருது. ஸோ இதனால வந்து இவருக்கு இன்வெஸ்ட் பண்ண கம்பெனில வந்து இவர்கிட்ட கடனை திருப்பி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஸோ இதனால அரவிந்த் சாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹேட் ஆகி ஆல்கஹால் அடிக்ட்ல போய் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ விஜய் சேதுபதிக்கு மணி நீட் தேவைப்படுது. அண்ட் அரவிந்த் சாமிக்கு பணம் இருந்தும் அதை உதவித்தனமா செலவு பண்றாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையில பணம் இப்படி விளையாண்டுச்சு. ஸோ அதான் இந்த படத்தோட கதைக்களமா இருக்குது. இந்த படத்தோட கதைக்களம், கிஷோரோட கதைக்களம் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி நம்ம நிறைய படத்துல பார்த்த கதைக்களம் தான். ஒரு மனுஷனுக்கு மணி நீட் எப்படி தேவைப்படுது, அது நல்ல வழியில் எப்படி பயன்படுது, அந்த கெட்ட வழியில் எப்படி பயன்படுங்கிறது ஒரு இதுல சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அரவிந்த் சாமியோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அம்மா இறக்குற சீன்ல வந்து அவர் அழுகிற சீன்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு. அண்ட் அந்த ஆல்கஹால் அடிக்ட்ல போய் அவர் ஆடுற ஆட்டங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. அண்ட் விஜய் சேதுபதி பெருசாலாம் ஆக்டிங் இல்ல, என்ன கான்வர்சேஷன் பண்ண விதம் நல்லா இருக்கு, வசனங்கள் இல்லாம கான்வர்சேஷன் பண்ண விதம் நல்லா இருக்கு. மற்றபடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆக்டிங் நார்மல் தான், எப்பவும் போல வராரு, நிக்கிறாரு, பேசுறாரு, அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் முக்கியமா பேச்சுவார்த்தைகள் எதுவுமே கிடையாது இந்த படத்துல. அண்ட் ஹீரோயின் வந்து சம்பந்தமே இல்லை, இந்த படத்துக்கு வந்து லவ் சீன் தேவையே இல்லை. ஆனா ஹீரோயினை கொண்டு வந்து உள்ள போட்டு வச்சு என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா இந்த படத்துல பெரிய ஹீரோனா நான் ஏஆர் ரஹ்மான் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் அந்த மியூசிக் இல்லைன்னா இந்த படமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க கான்வர்சேஷன் வந்து நம்மளுக்கு புரியுறதுக்காக மியூசிக்ல நல்லபடியா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹீரோவே அண்ட் சப்போர்ட் பில்லர்னு நான் சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு கான்வர்சேஷன் விதத்தை நம்ம மியூசிக்ல கண்டுகிட்டாலும் அண்ட் சினிமாட்டோகிராஃபிலையும் நல்லபடியா காட்டியிருக்காங்க. ஏன்னா அவங்க க்ளோஸ் அப் ஷாட் ஆகட்டும் அண்ட் அந்த அரவிந்த் சாமியோட வீட்டுக்குள்ள எடுத்த ஷாட் விதங்கள் ஆகட்டும் நல்லபடியா இருக்கும். பெருசாலாம் எதுவுமே இல்லாம சிம்பிளா சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நான் மைனஸா பார்த்தது என்ன, இந்த படத்தோட கதைக்களம் தான் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தேவைப்படுது, அது நல்ல வழியில அவன் எப்படி சம்பாதிக்கிறான், அவன் கெட்ட வழியில எப்படி சம்பாதிக்கிறான், அதை ஒரு ஓவராலா காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வசனங்கள் கண்டிப்பா இவங்க வச்சிருந்தாங்கன்னா உன்னி படம் நல்லா ஹிட்டா இருக்கும். சம்பந்தமே இல்லாம வசனமே இல்லாம பாக்குறதுக்கு ஒரு ஃபீலே இல்லாம ஏதோ ஒரு டாம் அண்ட் ஜெரி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஸ்லோவா எடுத்துட்டு போய் சரி ஒரு இன்ட்ரோ பிளாக் அப்புறம் செகண்ட் ஹாஃப்லயாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எடுத்துட்டு வருவீங்கன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அரவிந்த் சாமியோட வீட்டுக்குள்ள வச்சு 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 நம்மளை பெருசா செஞ்சுட்டாங்க. பெருசா ஸ்கிரீன் பிளே ஒண்ணுமே இல்ல, ரொம்ப அடி வாங்கி ரொம்ப லோவாகி ஸ்கிரீன் பிளே மொக்கையா தான் இருக்குது. இந்த படத்தை பேசாம நீங்க எடுக்காம இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். தமிழ் சினிமா இப்ப எங்க போகுதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டப்படுற இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி மொக்கத்தனமா வசனங்கள் இல்லாம கதை எடுக்கிறவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. சோ ரொம்ப தமிழ் சினிமா அடி வாங்குது. நிறைய வளர்ந்து வரும் டைரக்டர்களுக்கு தமிழ் சினிமா வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்குதான் நான் சொல்லுவேன். ஏன்னா கஷ்டப்பட்டு நிறைய கதைகள் எழுதுவான், அவனுக்குலாம் வந்து சுத்தமாவே வாய்ப்பு கிடையாது. ஒரு மொக்கத்தனமா எழுதி வச்சு அதை பண்றான், அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து இது பண்றது. சோ அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சின்ன சின்ன ஸ்டார்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். பெரிய பெரிய ஸ்டார்ஸே வந்து இந்த மாதிரி மொக்க படத்தை நடிச்சு இது பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்குது. சோ இந்த படத்துல ஏஆர் ரஹ்மான் மட்டும் இல்லைன்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட், ரிலீஸே இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஓவராலா இந்த படத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும் அண்ட் யங்ஸ்டர் ஆடியன்ஸ் ஆகட்டும் யாருக்குமே இந்த படம் வந்து அவ்வளவு செட் ஆகாது. பொறுமையா ரொம்ப சோதிச்சு உட்கார வச்சிருக்காங்க. பேசாம இந்த படத்துல டைலாக் வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க கூட நல்லா இருந்திருக்கும். ரொம்ப பொறுமையா சோதிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கே இல்ல. விஜய் சேதுபதி ஏன் இந்த மாதிரி கதையெல்லாம் சூஸ் பண்றாருன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. ஓகேப்பா, எனக்கு வந்து இந்த படத்தை வந்து நான் எப்படியாவது ஒன் டைமா வாட்ச் பண்ணி ஆகணும். நான் வந்து ஒரு பிலிம் லவர். ஏன்னா ஒரு டைலாக்கே இல்லாம ஒரு படத்தை ஒரு 2.5 மணி நேரத்துக்கு எடுத்திருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பா ஒன் டைம் போய் வாட்ச் பண்ணி பாக்குறேன். எனக்கு பொறுமையெல்லாம் இருக்குன்னு சொல்றதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. பட் என்னன்னா வந்து இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப போரிங். ஸோ ஓடிடி அந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் வரும்போது கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. ஒன் டைம் வாட்சபிளுக்கு கூட செட் ஆகாது, இது ஒரு படமா தான் இருக்கும். ஸோ நான் இந்த படத்தை கொடுக்க ரேட்டிங்னா 5/2. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். ஸோ இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.